சென்னை தியாகராய நகர் 40 அடி சாலையில் கால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திலிருந்து ஊற்று நீர் வருவதால் அது சாலை முழுவதும் சூழப்பட்டுள்ளது. இதனால் பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை தியாகராய நகர் 40 அடி சாலையில் டிரைனேஜ் பணியானது நீண்ட நாட்களாக நடைபெற்று வருவதால் அங்கு நடக்கக்கூடிய பணியால் அங்கே தோண்டப்பட்ட குழியில் இருந்து வரக்கூடிய உபய நீரானது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலை, அதாவது தியாகராய நகர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் நேற்று நள்ளிரவு முழுவதும் இந்த நீரானது இந்த சாலையில் தான் விடப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக மாநகராட்சி தரப்பில் இருந்து அந்த பணியாளர்களே மோட்டார் போன்றவற்றை கருவிகளை பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய உபய நீரை சாலையில் செலுத்துவதால் இவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் நிச்சயமாக ஒரு கடுமையான சிரமத்துக்கு தான் ஆளாக உள்ளனர். மேலும் இந்த சாலையில் இந்த நீரானது இந்த பகுதியில் எவ்வளவு நாளாக இருக்கிறது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். ரொம்ப சிரமம், வண்டி போக முடியல, வர முடியல, ஒரு அர்ஜென்ட்டுக்கு போக முடியல, தோண்டி போட்டு வச்சுக்கிறாங்க. சிரமமாக தான் இருக்குது. ஒரு வாரமாக போயின்னு இருக்குது. ஒரு வாரமாக வேலை எடுத்துக்கிறேன், வேலை போயின்னு இருக்குது மக்களுக்கு. ஆமாம், போக முடியல, உள்ள வெறும் சேராக இருக்குது. ரொம்ப வண்டியில் போக வேண்டிய ஆள் நாங்கள்லாம் நடந்து போகிறோம். சிரமமாக தான் இது. ரொம்ப அதை கூட சீக்கிரம் முடிக்கணும்னு கேட்குறோம். நானும் 77 இருக்கேன் சார். இந்த பக்கம் பூரா அடப்பே எடுக்கிறது கிடையாது. அடப்பு ஃபுல்லாக ஃபுல்லாக அடப்பு இருக்குது. தண்ணி பூரா அப்படி வந்துடுது. அதை மொண்டு ஊற்றுறது தான் வேலை. எனக்கு அந்த காலத்துல இந்த வேலை தான். என்ன பண்ணுறது போங்க. அவங்க வேறு என்ன சார் பண்ணுறது? இயற்கையை தடுக்க முடியாது. இயற்கையை தடுக்கவும் முடியாது சார். ஆமாம், அது பெஞ்சதுன்னா பெய்யும். கடை பூரா வரும், இவ்வளோ தண்ணி வரும். பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த தண்ணி பூரா ஆட்டோமேட்டிக்காக வடியணும். இப்போ கூட சொன்னால் பார்த்தா கார்பரேஷன் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. பார்த்தா ஃபுல்லாக அடப்பு. உள்ளே பூந்து எடுத்தால் தானே சார். மழை நேரத்தில் இல்லை எடுத்தால் நல்லா ஓடுறதே கிடையாது. ஃபுல்லாக மண் இருக்குது. ஃபுல்லாக அதெல்லாம் எடுக்கணும். எங்கே எடுக்கிறாங்க சார்? கண்டுக்கவும் மாட்டுறாங்க. நம்ம சொன்னோம்னா அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதான், உன் வேலையை பாரு, என் வேலையை பாருன்றாங்க கேட்டால். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்ட பொழுது இந்த நீரானது நேற்று இரவில் இருந்து இந்த சாலையில் சூழப்பட்டிருக்கிறது. அதனால் காலை நேரங்களிலும் மற்றும் மாலை நேரங்களிலும் வழியாக வாகனங்கள் அதிகம் செல்லும். அதுக்கு காரணமே இங்கே பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளும், அதனால் அவர்கள் இந்த வழியாக செல்லும் பொழுது, நடைமேடையில் நடக்கும் பொழுது அந்த மாணவ மாணவியருக்கு இங்கே இருக்கக்கூடிய நீரானது ஒரு தடையாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த நீரானது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கையே இங்கே நடந்து வரக்கூடிய இந்த பணியை விரைந்து முடித்து தர வேண்டும் தான் ஒரு பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் மாநகராட்சி தரப்பில் இருந்து இந்த பணியை உடனடியாக முடித்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.